ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் நமஸ்காரங்கள். பார்க்க போகிறது தை மாத பலன்கள். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை, நடப்பு வழக்கம். என்ன தை அப்படின்னாக்க மகர சங்கரமணம் அப்படின்றது பேர். உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயணம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது புண்ணிய காலம் அப்படின்னு பேர். அதாகப்பட்டது சூரிய பகவானானவர் மகர ராசிக்கு நுழையக்கூடியது மகர சங்கரமணம் அப்படின்னு பேர். இந்த மகர சங்கரமணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரியன் 6 மாதம் உத்தராயணத்திலையும் 6 மாதம் தட்சிணாயணத்திலையும் இருப்பார். அப்போ இந்த காலகட்டங்களில் மகர சங்கரமணம் நிகழக்கூடியது. இந்த மகர சங்கரமணம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுது. அப்போ தை பிறந்தா வழி பிறக்கும். இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்குது, அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போமா? அன்பார்ந்த மேஷராசி என்பர்களே, நம்ம எப்பொழுதுமே பார்க்குறது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் மாசாந்திர பலன்களை பார்க்குறோம். அப்போ உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கார். நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வீடு வாங்கணும் நினைக்கக்கூடியவங்க, வீடை ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, அதே போல் வீட்டுக்குண்டான புதிய நிலத்துக்குண்டான பூமி பூஜை போடணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் ராசிநாதனான செவ்வாய் பகவான் இருக்கிறது அப்படின்றது 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு சுகஸ்தானம்னு பேர். அப்போ இந்த சுகஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்களில் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கணும் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு தை பிறந்தா வழி பிறக்குமா? வழி பிறக்கும். இதை தவிர பார்த்தோம்னாக்க ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனான குடும்பத்துக்கு உண்டான குரு பகவான் இருக்கார். நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு திருமண தடை தாமதம் அத்தனையும் விலகி தை மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இதை பாரு பார்த்தோம்னாக்க 3ஆம் இடத்துல வக்ரகதி அடைஞ்சு உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் வரார். ராசிநாதனான செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தில் வரும்பொழுது நாம் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க செவ்வாயை பொறுத்தளவுக்கு வக்ரத்தில் இருந்தாலும் அவரை பொறுத்தளவுக்கு நல்ல நிலையில் இருப்பாரா? நல்ல நிலையில் இருப்பார். அதே போல் பார்த்தோம்னாக்க கம்யூனிகேஷன் செக்டரில் இருக்கக்கூடியவங்க, அதாவது தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் போன்ற நெட்வொர்க்கில் வேலை செய்யக்கூடிய அத்தனை மேஷராசி என்பவர்களுக்கும் திடீர் பதவி உயர்வு, திடீர் பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர மேஷராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருந்த நஷ்டங்கள் அத்தனையும் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தாக்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதே போல் பார்த்தா விசுவாசமான தொழிலாளி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ ஒருத்தருக்கு விசுவாசமான தொழிலாளி கிடைச்சிட்டாங்களோ அப்போயே நம்ம தொழிலை எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாகப்பட்டது புதிய புதிய தொழிலில் முயற்சிகளை செலுத்துறது, அதே போல் வியாபாரங்களை எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடியது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியது, அந்நிய முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம்னு சொல்லலாமா? பொன்னான காலகட்டம்னு சொல்லலாம். 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். நீங்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாக்க உத்தியோகத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எதிரிகளுடைய கை கொஞ்சம் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்பட்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க 9ஆம் இடத்துல புத பகவான் மேஷராசியைச் சேர்ந்த குழந்தைகள், அதாகப்பட்டது ஹையர் எஜுகேஷன், ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி, ஐபிஎஸ்ஸு, ஐஎஃப்எஸ்ஸு எழுதக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் உயர்கல்வியில் ஏற்றமான நிலை இருக்குமா? ஏற்றமான நிலை இருக்கும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு அதற்குண்டான பிஆர், கிரீன் கார்டு, சிட்டிசன்ஷிப் போன்ற அத்தனையிலையும் இந்த காலகட்டங்களில் இருந்த தடைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனத்துக்கோ உண்டான அரசாங்கத்துடன் உண்டான சங்கடங்கள், பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தோடு இருக்கக்கூடிய வம்பு வழக்கு லிட்டிகேஷன் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
இதை தவிர 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் அவருடைய நட்பு கிரகமான சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. தொழிலில் நல்ல மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு லாபஸ்தானம். பார்த்தீங்கன்னாக்க 10க்குண்டான ஜீவனஸ்தானமான சுக்கிரன் அவர் பரிவர்த்தனை அவரோட இடத்துலையே இன்னொரு இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அப்போ இதுக்கு பேர் கிட்டத்தட்ட தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லலாமா, தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லலாம். அப்படி இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த காலகட்டம். தை பிறந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே 12ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். ராகு அப்படின்றத பொறுத்தளவுக்கு பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் வெளியூர் வெளிமாநிலத்தில் உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரிக்கக்கூடிய காலகட்டம் இது. தொழிலை பொறுத்தளவுக்கு தொடங்கிறது மட்டும் பிரச்சனை கிடையாது, அதை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய காலகட்டம். அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட நல்ல பழக்கம் ஏற்பட்டு நல்ல உறவு ஏற்பட்டு அதன் மூலியமாக அந்நிய தேசத்தில் உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரிக்கக்கூடிய காலகட்டங்கள். அந்த வியாபாரத்தின் மூலியமாக தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும். எப்போ ஒருத்தங்களுக்கு கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோ அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா, வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒரு சில பேருக்கு பொறுத்தளவுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்றத பரிகாரத்தை பார்ப்போம். அதை தவிர சுபகாரியங்கள் வெளியூர் பயணங்களை தவிர்க்கக்கூடியது சந்திராஷ்டம தினங்கள்னு பேர். இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 23/1/2025, 24/1/2025, 25/1/2025, 26/1/2025 இந்த 4 நாட்களுமே மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான பயணங்கள் இருந்தால் அந்த பயணத்தை தவிர்ப்பது நல்லது. சாமி, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே டிக்கெட் போட்டுட்டேனே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். பக்கத்தில் உள்ள கோசாலையில் கோவுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துக்கிட்டு பயணத்தை செய்யுங்க. அதே போல் இந்த சந்திராஷ்டம தினங்கால 4 நாட்களையும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்ப்பது ரொம்ப சிறந்ததாக இருக்குமா, ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க வணங்க வேண்டியது திருச்செந்தூரில் உள்ள எம்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியை வணங்கிட்டு வரணும். அங்கே உள்ள சுப்பிரமணிய சாமி கடல் பக்கத்தில் இருக்கார், அங்கே சம்ஹாரமூர்த்தி இருக்கார். அப்போ திருச்செந்தூர் போயிட்டு ஒரு ட்ரிப்பு வணங்கிட்டு வந்தீங்கன்னாக்க அத்தனை சங்கடங்களும் விலகக்கூடியது. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மேஷராசி என்பர்களுக்கு இந்த தை மாத பிறப்பு அற்புதமான பிறப்பு. எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் கிடைக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் பிறக்கும் பொழுதே பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். எப்போ தனக்காரகனான குரு பகவான் ராசியில் இருக்காரோ அப்போ தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டமே. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நீண்ட நாட்களாக சுயமுயற்சி எடுத்து அந்த சுயமுயற்சியில் ஜெயிக்க முடியாமல் இருந்தவங்களுக்கு சுயமுயற்சி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கம்யூனிகேஷன் பாவம் என்கின்ற சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்சிருக்கிறார் சந்திரனோட வீட்டில். இருந்தாலும் பேச்சில் கொஞ்சம் எச்சரிக்கையும் கவனமும் தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானோட செவ்வாயை பொறுத்தளவுக்கு 18/1/2025 அப்புறம் அவர் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு வரார். அதனால் வாக்கு கொடுக்கறது, வாக்குறுதி கொடுக்கறது எல்லாத்தையுமே ரிஷபராசி என்பவர்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும். யாருக்காவது தேவையில்லாமல் வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னாக்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத காலகட்டமாக அமையும். அதனால் யாரு கூடயும் வாதம் விதாண்டாவாதம் வாக்குறுதி கொடுக்கறத இந்த ரிஷபராசி என்பவர்கள் தவிர்ப்பது சிறந்தது. அதே போல் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குருவுடைய பார்வை கிடைக்குது. குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள். எப்போ குலதெய்வம் வழிபாடு செய்து குலதெய்வம் வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னாலே நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களும் வீட்டில் வாசம் செய்ய ஆரம்பிச்சிடும்.
எப்போ இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் வந்தாச்சோ அப்போ பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்றது தை அமாவாசையில் செய்ய வேண்டிய கடமைகள், பித்திருக்களுக்கு உண்டான மரிச்சவங்களுக்கு உண்டான காரியங்களை நாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ரிஷபராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு முயற்சி 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 வெற்றி. அடுத்தது குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, பித்திருக்கள் காரியம் அத்தனையும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு அமையுது. நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருக்க அன்பர்களுக்கு சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதுனாலையும் 10ல் சனி பகவானும் கலத்திர காரகனான சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண தடை தாமதம் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதுக்கு அடுத்தது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தை மாதத்தில் தொடங்கினீங்க அப்படின்னு சொன்னாக்க வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா கம்யூனிகேஷன் 7க்குண்டான செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் பாவத்துக்கு மாறுறாரு. அதே போல் பார்த்தோம்னாக்க கல்விக்காரகனான புத பகவான் ராசிக்கு 8ல் மறைஞ்சிருக்கார். புதனை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே மறைந்திருக்கிற புதன் அப்படின்றது நிறைந்த கல்வி நிறைந்த செல்வம் தரக்கூடியவர், அனலைசிங் அதிபதி. இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட் படிக்கக்கூடிய ICWA, ACS, CA படிக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசி மாணவர்களுக்கும் இந்த தை மாதத்தில் எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆடிட்டர் ஃபேமிலியில் வேலை பார்க்குறதுக்கிட்டு ரொம்ப நாளாக இருக்கேன், எனக்கு எந்த விதமான பதவி உயர்வும் கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அத்தனை ரிஷபராசி என்பவர்களுக்கும் இந்த ஆண்டு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர 9ஆம் இடத்துல சூரிய பகவான் மேற்கல்வி படிக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு, மேற்கல்வி அப்படின்னாக்க IIT, JEE, நீட்டு, IAS, IPS, IFS, PhD படிக்கக்கூடிய ரிஷபராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த தை மாதம் மிகவும் ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னாக்க 10ஆம் இடமான கும்பத்திலேயே ஆட்சி பெற்ற சனி பகவானும் உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவானும் இருக்கார். அப்போ இதுவரையில் தொழிலில் கான்ட்ராக்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, பணியில் பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக பதவி உயர்வு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனும் சனி பகவானும் கர்மக்காரனான சனி பகவானும் ஒன்று சேர்றதுனால கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க 11ஆம் இடத்துல ராகு, லாபஸ்தானத்தில் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அப்போ நீங்கள் நினச்ச காரியங்கள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள். இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் ரொம்ப நாளாக யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்மளும் ஒரு நாளைக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் அங்கே தங்கி அங்கே வேலை பார்த்து பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கடந்த காலகட்டங்களில் இருந்த கடன்களை அடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் முள்ள தை மாதம் வழிபறக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தோம்னாக்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் கடந்த பார்த்தீங்கன்னாக்க மார்கழி மாதத்தில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி இருந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் கேமராமேன், லைட்மேன், கதை எழுதக்கூடிய கதாசிரியர்கள் மற்றும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே இந்த தை மாதம் மிக மிக ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா, ஏற்றமான மாதம்னே சொல்லலாம். இதில் ஒரு சில பேருக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சில நாட்களில் சுபகாரியங்கள், நீண்ட வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடியது தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு 26/1/2025, 27/1/2025, 28/1/2025 இந்த 3 நாளும் நீண்ட தூர பயணம், நெடுந்தூர பயணம் மற்றும் புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்ப்பது நல்லது. சந்திராசிரமம்னா என்ன அப்படின்னாக்க உங்களுடைய ஜென்மராசிக்கு கோல்சாரத்தில் சந்திரன் 8ஆம் இடத்துல, ஞானக்காரகனான மதிக்காரகனான சந்திரன் 8ஆம் இடத்துல வரதுனால உங்களுடைய ராசியில் ஒளி படாது. அப்போ புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை மாதிரி டயத்தில் நம்ம புதிய முயற்சிகளோ புதிய செயல்பாடுகளையோ தொடங்கிறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்குமா, ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அப்போ இந்த சந்திராசிரம தினங்களில் இந்த புதிய முயற்சிகளையும் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு செல்லக்கூடிய பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது. சாமி, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே டிக்கெட் போட்டேனே அப்படின்றவங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில்
ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரருக்கும் பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி சாமி, எனக்கு ஒரு சில பேருக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சம்நாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறைவாக இருக்கும். அப்போ இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் எம்பெருமான் திருவரங்கம். திருவரங்கம் திருச்சிக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கம்னு இருக்குது. இந்த ஸ்ரீரங்கத்தில் ஒரு விசேஷம் என்னன்னாக்க எம்பெருமான் பள்ளி கொண்ட பெருமாள் உள்ளவர். அவரை ஒரு ட்ரிப்பு தரிசிச்சுட்டு முடிஞ்சால் அவருக்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு ட்ரிப்பு திருமஞ்சனம் பண்ணிவிட்டு தாயாரையும் சேவிச்சுட்டு ஒரு 11 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனைகளும் வர பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல விலகும். சரி, மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படின்றது மிக பரம உன்னதமான காலகட்டங்கள். வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக தொழிலில் பார்ட்னர் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த குறைகள் அத்தனை நீங்கி கண்டிப்பாக கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட்டு கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதமான ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடும் மற்றும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசை அன்னைக்கு பித்திருக்களுக்கு உண்டான அமாவாசையான அதாகப்பட்டது உத்தராயணத்தில் வர அமாவாசை, பித்திருக்களுக்கு உண்டான அமாவாசை செய்யும் பொழுது பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் தொழிலில் ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள். மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா தை மாதத்தை பொறுத்தளவுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாமா? வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம். நன்றி, நமஸ்காரம்.